வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு NLC மூலம் தினமும் 30 MLD குடிநீர் இலவசமாக வழங்க தயாராக உள்ளனர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேச்சு. புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சார்பில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. புதுச்சேரி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. ஆளுநரின் செயலர் மணிகண்டன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு NLC மூலம் தினமும் 30 MLD குடிநீரை இலவசமாக வழங்க தயாராக இருப்பதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மக்கள் நல திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பீமாஸ் வீதியில் உள்ள பாசியோனா பிரெஞ்சு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் பிரகதி யாத்திரையை கவர்னர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு துறை செயலர்கள் முத்தம்மா, முகமது யாசின் சௌத்ரி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸில் சென்று பார்வையிட்டார். அவருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் சென்றனர். பிரகதி யாத்திரை நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக விமான நிலைய ஓடுதள விரிவாக்கம், புதிய ரயில் முனையம், தரமான குடிநீர் மற்றும் கால்வாய் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். விமான நிலைய ஓடுதளத்தை 2500 மீட்டராக விரிவுபடுத்த 1500 கோடியும், புதிய ரயில் முனையத்திற்கு 2000 கோடியும் தேவைப்படுவதாக கூறினார். மேலும் ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் 4500 கோடியில் குடிநீர் திட்டங்களும், உலக வங்கி உதவியுடன் 1500 கோடியில் கால்வாய் மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானம், ரயில், சாலை இணைப்புகள் மேம்பட்டால் புதுச்சேரி மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் எனவும் அவர் தெரிவித்தார். சாயங்காலம் சாப்பிட்ற டைம்ல 7 மணிக்கெல்லாம் அங்கெல்லாம் குஜராத்லாம் சாப்பிடுவாங்க. அப்பாவது வீட்டில் லைட் இருக்கணும். அதை மட்டும் நீ கொண்டு வந்தா ரொம்ப பாராட்டணும். ஆஃபீஸில் அதை பற்றி மீட்டிங் போட்டார். எலக்ட்ரிசிட்டி போர்டு குஜராத்தில் பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, ஒன்று ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருக்கும் கிராமத்துலலாம். அந்த ஒரு ஃபீல்டர் தான் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க, அண்ட் வில்லேஜுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. சார் நீங்க போய் இடையே வாங்கலாம். நீங்க வேற போய் கேட்டு இது பண்ணிக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது எல்லாருக்குமே தான். சும்மா ஒரு பண்ணிக்கலாம். அதிகாரம் வந்தாலும் ஒரு அளவுக்கு தான். வா 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 வா. புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சார்பில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் புதியதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000-ம், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முதலாளிகளுக்கு ஒவ்வொரு புதிய ஊழியருக்கும் மாதம் 3000 ரூபாய் வரையிலும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை நூறடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பணி ஆணை மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கினார். தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கினார். உழவர்கரை தொகுதி சண்முகம் நகரில் புதிய மின்மாற்றியை அர்ப்பணித்து நலவாழ்வு சங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகம் நகர் பகுதியில் புதிய மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியும், சண்முகம் நகர் நலவாழ்வு சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்.
தொடர்ந்து சண்முகம் நகர் நலவாழ்வு சங்கத்தின் பெயர் பலகையையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சண்முகம் நகர் பகுதியின் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் மின் விநியோகம் மேம்பட்டு மின் தடை பிரச்சனைகள் குறைந்து பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தெரிவித்தார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சைவீரன்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி மாநில பொதுக்குழு தேவகாந்த், உறுப்பினர் சகாயராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் அற்புதராஜ், மாநில துணைத் தலைவர் சிறுபான்மை பிரிவு சுந்தரவடிவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதை மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதை மற்றும் இடுபொருட்களை வழங்க வேண்டும், விவசாயிகள் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை போலவே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மின்துறையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன போன்ற 15 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் சத்யா, ராஜாராம், முருகன், ரவி, செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணு, மகளிர் அணி தலைவி ஏபேல், கிழக்கு மண்டல மகளிர் அணி தலைவி சுஜிதா கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவி தேவி ஆறுமுகம், மகளிர் அணி செயலாளர் தேன்மொழி, அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. புதுச்சேரி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரின் செயலர் மணிகண்டன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார்கள். புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் புதுச்சேரி கிளையின் பட்டமளிப்பு விழா கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. ஆளுநரின் செயலர் மணிகண்டன் தலைமை வகிக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் அஸ்ஜி வரவேற்புரையாற்றினார். மாணவர்களின் துல்லியம், ஒழுக்கம், சிறப்பான பயிற்சி திறனை வெளிப்படுத்தும் வகையில் பட்டமளிப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. பாதுகாப்பு, கார்ப்பரேட் மற்றும் புலனாய்வு மேலாண்மை முதுநிலை டிப்ளமோ, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தடயவியல் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த 15 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், யோகா காட்சிகள், தற்காப்பு கலைகள் மற்றும் சுய பாதுகாப்பு நிகழ்ச்சிகள், கமாண்டோ பயிற்சி காட்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி அறப்பணி அவை சார்பில் புதுச்சேரி வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை 151வது நினைவு தினத்தில் ஏழை மக்களுக்கு புத்தாடை உணவுகளை நேரு எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை 151வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி சுப்பராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில்
உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆகாஷ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், அருட்தந்தை ஏசுராஜ் மற்றும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர்கள் பழனிராஜா, சாம்பசிவம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும், நிர்வாகிகளும், இளைஞர்களும் மற்றும் கென்னடி நகர், சுப்பையா நகர், திடீர் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி இல்லை, கூட்டணி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியும் அரசியல் விவகாரங்கள் குழுவும் கூடி முடிவு எடுக்கப்படும் என கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் மாநில காங்கிரஸ் கட்சி விவகாரங்கள் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனந்தராமன், கந்தசாமி ஆகிய முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கிரீஷ் சோடங்கர், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மறுசீரமைப்பு செய்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது என்றும், காங்கிரஸ் கட்சியில் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று, ஒழுக்கம் இல்லாமல் செயல்படும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சியினர் பல்வேறு புகார்களை தெரிவித்துள்ளனர். இது குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்ய கூறியுள்ளதாகவும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக பணிபுரிந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நடைபெற உள்ள இடைத்தேர்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், அனைத்து தரப்பினர் கருத்துக்களை கேட்ட பிறகு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் ஆலோசனை நடத்தி தாவேகாவுடன் கூட்டணி வைத்துள்ளனர். அதேபோல புதுச்சேரியில் கூட்டணி அமைப்பது குறித்து தாவேகா மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கவில்லை. அப்படி வைத்தால் ஆலோசனை செய்யப்படும் என்றும், தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது குறித்து புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியும் அரசியல் விவகாரங்கள் குழுவும் கூடி முடிவு எடுப்பார்கள் என்றார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி காங்கிரஸ் உள்ளது. அதே போல புதுச்சேரியிலும் வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து முடிவு எடுப்போம் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியில் தற்காலிகமாக சில நிர்வாகிகளை நீக்கியுள்ளனர். அவர்களை ஏன் நீக்கினோம் என்பதை குறித்து அவர்களே ஆராய்ந்து பார்க்கட்டும். கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸில் உள்ளார்களா என கேள்விக்கு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தான் உள்ளனர் என தெரிவித்தார். உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் தெப்பக்குளத்தை தூர்வாரி அழகுபடுத்துவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அவர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அவர்கள் தினம்தோறும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தெப்பக்குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் இன்று அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த தெப்பக்குளத்தை முழுவதுமாக தூர்வாரி அழகுபடுத்தும் நோக்கில் தெப்பக்குளத்தை சுற்றி நடைபாதை அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். அதிகாரிகளும் இதற்கு தேவைப்படும் நிதி குறித்து கலந்து ஆலோசித்து விரைவில் இந்த பணிகளை தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த ஆய்வின் போது உள்ளாட்சித்துறை இயக்குனர், உள்ளாட்சித்துறை ஆணையர், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.